வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகரூபிணி. இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? வல்லின மிகு இடங்கள் மிக இடங்கள் பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிழையும் திருத்தமுன்ற பகுதியில் உள்ள வல்லினம் மிகு மிக இடங்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதில் கொஞ்சம் நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். இப்போ ஸ்கூல் புக்லேயும் நீங்கள் வல்லின மிகு மிக இடங்கள் படிச்சிருப்பீங்க, அதுலேயும் சில எடுத்துக்காட்டுகள் பயிற்சி பண்ணியிருப்பீங்க. இப்போ அவுட் சோர்ஸில் உள்ள எடுத்துக்காட்டுகளையும் பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு தவறு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? இங்கே சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க, அதாவது பிழையான தொடர் கொடுத்துருக்காங்க. அதற்கேற்ப சரியான தொடர் என்னன்னு பார்ப்போம். முதலாவதாக கறிக்கடை, அதாவது கரியை விற்கும் கடை. இங்கே பார்த்தோம்னா ஐயென்ற இரண்டாம் வேற்றுமை உருவும் மறைந்து வந்திருக்கு. கரியை விற்கும், விற்குன்ற பொருட்பயனும் மறைந்து வந்திருக்கு. இப்போ இது என்னது? கரியை விற்கும் கடை, அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? இதில் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயன் உடன் தொக்க தொகையில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்போ இது என்ன எப்படி வரணும்? கரி கடை. கரி கடை என்பதை சரியான சொற்றொடர். அடுத்து பாருங்க, விலை குறைவாய் கிடைக்கும். குறைவாய் அப்படின்றது வினையச்சம். ஆய் என்ற விகுதியில் முடியக்கூடிய வினையச்சத்தின் பின்பு வல்லினம் மிகும். ஆய், ஆக, அகர, இகர ஈற்று வினையச்சங்களின் பின்பு வல்லினம் மிகும். இப்போ எப்படி வரணும்? விலை குறைவாய், விலை இக்கு வரும். விலை குறைவாய் கிடைக்கும். அடுத்து பாருங்க, வாடகைக்கு. கூன்றது நான்காம் வேற்றுமை உருவு. நான்காம் வேற்றுமை உருவு. நான்காம் வேற்றுமை உருவாகிய கூக்கு பின் வல்லினம் மிகும். அப்போ இங்கே என்ன வரணும்? வாடகைக்கு, இக்கு, வாடகைக்கு கிடைக்கும். அதாவது நிலைமொழி வருமொழி முதல்ல என்னதான் இருக்கணும்? க, ச, த, பல உள்ள வல்லின உயிர்மை வரிசையில் ஏதேனும் ஒரு எழுத்து வரணும் வருண்மொழியில். இந்த கண்டிஷன் இருந்தால் என்னது? வல்லினம் மிகும். இப்போ இந்த மூணு எடுத்துக்காட்டையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். ஆய் அப்படின்ற முடியக்கூடிய வினையச்சத்தின் பின்பு வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவாகிய கூக்கு பின் வல்லினம் மிகும். ஓகே, அடுத்து பாருங்க, அமைப்பு பற்றி. அதாவது அமைப்பு, இப்புன்னு வந்திருக்கா, அதாவது இப்பு, இக்கு, இச்சு, இட்டு, இற்று, இத்து, இதெல்லாம் என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின் வல்லினம் மிகும். நம்ம முந்தைய வகுப்பிலே பார்த்துருக்கோம். அதாவது இப்பு, அமைப்பு பற்றி, இப்புன்னு வந்திருக்கா, அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். அதாவது அமைப்பு பற்றி, அமைப்பு இப்பற்றி. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க, பற்றி இப்பேச. அதாவது இகர ஈற்று பற்றின்றது என்னது? இகர ஈற்று வினையச்சம். இகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அப்போ அமைப்பு இங்கே இப்பு வரும், அமைப்பு பற்றி இங்கேயும் இப்பு வரும். அமைப்பு பற்றி பேச, பற்றி பேச, இதுவே சரியான தொடர். அதுக்கடுத்து பாருங்க, அதிகமாக. அதிகமாக காயங்கள். அதிகமாகன்றது வினையச்சம். ஆகன்றல முடிய வினையச்சம், அதாவது ஆகன்றல முடியக்கூடிய வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இப்போ அதிகமாக காயங்கள், அதிகமாக காயங்கள் இக்கு வரும். அதற்கடுத்து பாருங்க, வங்காள தொழிலமைச்சர். வங்காளத்தினுடைய தொழிலமைச்சர், வங்காளத்தினுடைய தொழிலமைச்சர். இதில் உடையன்ற பொருட்பயன் மறைந்து வந்திருக்கா, இன்னென்ற விகுதி மறைந்து வந்திருக்கு. அப்போ இது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. எல்லா உருவும் பயனும் உடன் தொக்க தொகையிலையுமே வல்லினம் மிகும். இப்போ இங்கே என்னது? வல்லினம் மிகும். இப்போ என்ன வரும்? வங்காள இத்தொழிலமைச்சர். ஓகே, அதுக்கடுத்து பண்பாட்டை. டை ஐன்ற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இக்கு மிகும், வல்லினம் மிகும். பண்பாட்டை கடைபிடித்தான். ஐன்ற இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு பின் வல்லினம் மிகும். முந்தைய வகுப்பிலே பார்த்துருக்கோம். இப்போ பண்பாட்டை கடைபிடித்து. எந்த சமூகத்தையும், அந்த, இந்த, எந்த, அந்த, இந்த
என்ற சொற்களின் பின் வல்லின மிகும். இப்போ என்ன வரணும்? எந்த சமூகத்தையும் இப்போ தெரிவித்து பாருங்க, இத்து வந்திருக்கு, வன்தொடர் குற்றியலுகரம், அப்போ வல்லின மிகும். தெரிவித்து கொள்ள. தற்கால கல்வி, தற்காலத்திற்கு உடைய கல்வி, தற்காலத்திற்கு உடைய கல்வி. அப்போ உடையன்ற பொருட்பயன் மறைந்து வந்திருக்கு. அப்போ உருபும் பயனும் உடன்தக்க தொகை. அப்போ என்ன வரணும்? வல்லின மிகும். தற்கால கல்வி. திருமதி சுப்புராவுக்கு கூன்ற 4ஆம் வேற்றுமை உருபுக்கு பின் வல்லின மிகும். அப்போ என்ன வரணும்? திருமதி சுப்புராவுக்கு இக் பாராட்டு. அதுக்கடுத்து பாருங்க, இலங்கை கண்காணிகள், அதாவது இலங்கைக்கு உரிய கண்காணிகள். அப்போ உரியன்ற பொருட்பயன் மறைந்து வந்திருக்கு. கூன்ற 4ஆம் வேற்றுமை உருவும் மறைந்து வந்திருக்கு. அப்போ 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இப்போ இங்கே என்ன வரணும்? இலங்கை வல்லின மிகும். எல்லா உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லின மிகும் பார்த்துருக்கோம். இப்போ என்ன வரணும்? இலங்கை கண்காணிகள். ஆட்களை கடத்தும், இதில் ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ இக்கு வரும். என்னது? ஆட்களை கடத்தும். சென்னை கடற்கரை, சென்னையில் உள்ள கடற்கரை. பொருட்பயன் மறைந்து வந்திருக்கு. இப்போ உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இப்போ இக்கு வரும். வல்லினம் மிகும். சென்னை கடற்கரை. இலங்கைக்கு சட்டவிரோதமாக, கூன்றது 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபுக்கு பின் வல்லினம் மிகும். இப்போ வல்லினம் இலங்கைக்கு இச்சட்டவிரோதமாக. முடிவு பற்றி, அதாவது இகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். பற்றின்றது வினையெச்சம், இகர ஈற்று வினையெச்சம். இப்போ வல்லினம் மிகும். இப்போ முடிவு பற்றி பாகிஸ்தான். முடிவு பற்றி பாகிஸ்தான் பதில். அதற்கடுத்து பாருங்க, இடைக்கால பதில். இடைக்காலத்திற்கு உண்டான பதில், இடைக்காலத்திற்கு உரிய பதில். இப்போ பொருட்பயன் மறந்து வந்திருக்கு. உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இப்போ வல்லினம் மிகும். இடைக்கால பதில். பேசி, தவிர, இதெல்லாம் அகர இகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லின மிகும். பேசின்றது இகர ஈற்று வினையெச்சம். அப்போ வல்லின மிகும். பேசி இக்காரியங்களை. தவிர அகர ஈற்று வினையெச்சம், வல்லின மிகும். தவிர தற்காப்பு. ஒன்றை, ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. இப்போ வல்லின மிகும். ஒன்றை புதிதாக. ஓகே. நிகழ்ச்சிகளை, 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. இப்போ 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐக்கு பின் வல்லினம் மிகும். நிகழ்ச்சிகளை பற்றி. இங்கு அங்கு எங்கு, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதாவது இங்கு செய்யக்கூடியது வல்லினம் மிகும். குறித்து, வன்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். குறித்து பிரெஞ்சு உதவி. இந்த பதிலை, அதாவது ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. இங்கே என்ன வரணும்? வல்லினம் மிகும். இந்த பதிலை தெரிவிக்குமாறு. அதுக்கடுத்து பாருங்க, தீப்பெட்டி தொழிற்சாலை. இங்கே என்ன மறைந்து வந்திருக்கு? தீப்பெட்டியை தயாரிக்கின்ற தொழிற்சாலை. தீப்பெட்டியை 2ஆம் வேற்றுமை உருவும் மறைந்து வந்திருக்கு. தயாரிக்கின்ற அப்படின்ற பொருட்பயனும் மறைந்து வந்திருக்கு. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அப்போ வல்லினம் மிகும். தீப்பெட்டி தொழிற்சாலை. மதுரைக்கு 4ஆம் வேற்றுமை உருவு வல்லினம் மிகும். மதுரைக்கு திருப்பி அனுப்பப்படுவார். அந்த இந்த எந்த வல்லினம் மிகும். அந்த துறைகளில். அதற்கேற்ப, ஆன்றல முடிஞ்சிருக்கிற வினையெச்சம். அப்போ வல்லினம் மிகும். அகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அதற்கேற்ப போதிய. நுணுக்கமாக, ஆகன்ற வினையெச்சத்தின் பின்பும் வல்லினம் மிகும். நுணுக்கமாக. அப்போ வல்லினம் மிகும். நுணுக்கமாக திட்டத்தை. கிழக்கு நோக்கி, இகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அப்போ இக்கு வரும். பாய, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பாய செய்ய. வேண்டுமென, என்ற வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். என்ற வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அப்போ என்ன வரும்? வேண்டுமென கேட்டு கொண்டார். நேற்று பகல். வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். இப்போ இங்கே என்ன வரணும்? நேற்று பகல். அதுக்கடுத்து பாருங்க,
சென்னை கிரிக்கெட் கழகம், சென்னையில் உள்ள கிரிக்கெட் கழகம். அப்போ உருபும் பயனும் உடன்தொக்க தொகை இப்போ என்ன வரணும்? இக்கு, சென்னை கிரிக்கெட் கழகம். ஓகேங்களா? இப்போ பார்த்த எடுத்துக்காட்டுக்குரிய விதிகளை பார்த்துருவோம். விதிகளை ஒரு தடவை ரீகால் பண்ணுவோம். பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு கறிக்கடை. மேலே பார்த்தா அதே எடுத்துக்காட்டு தான். ஓகேங்களா? அதற்கடுத்து நான்காம் வேற்றுமை உருவாகிய கூக்கு பின் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை ஐ உருபுக்கு பின் வல்லினம் மிகும். அதற்கடுத்து ஆய் ஆக என என்ற வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த என்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அதற்கடுத்து வன்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். அங்கு இங்கு எங்கு என்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அதற்கடுத்து எல்லா உருபு பயனும் உடன்தொக்க தொகையிலும் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, மேலும் எந்தெந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்ற சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சில விதிகளும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். அதாவது ஆ இ ஏ என்ற சுட்டெழுத்துக்களின் பின் ஆ ஈன்ற சுட்டெழுத்துக்களின் பின்பும் ஏ அப்படின்ற வினா எழுத்தின் பின்பும் வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த இந்த சொற்களின் பின் வல்லினம் மிகும். அங்கு இங்கு எங்கு. ஓகேங்களா? ஆங்கு ஈங்கு யாங்கு ஆண்டு ஈண்டு யாண்டு அப்படி இப்படி அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். அன்றி இன்றி என்ற இகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின்பு வல்லினம் மிகும். இனி தவிர், இனி தனி, மற்ற மற்றை, அவ்வகை இவ்வகை எவ்வகை, அரை, பாதி என்ற இச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இந்த சொற்கள்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கடுத்த விதி பாருங்கள். அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர மற்ற பெயரெச்சங்களின் பின்பு வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்கள். அரியா கூட்டல் பிள்ளை. அறியாத அப்படின்ற ஈறு கெட்டு வந்திருக்கு. அப்போ ஈறுகட்ட பெயரெச்சம். அறியாதன்றது எதிர்மறை. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகும். அப்போ என்ன வரணும்? அறியாத பிள்ளை, அறியாத பிள்ளை. அதற்கடுத்து அகர இகர ஈற்று வினையெச்சத்தின் பின்பும் வல்லினம் மிகும். ஆய் போய் ஆக என என்ற இதில் கூடிய இந்த சொற்களில் முடியக்கூடிய வினையெச்சத்தின் பின்பும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்க. வர சொன்னான். அகர ஈற்று வினையெச்சம் வல்லினம் மிகும். வர சொன்னான். ஓடி கூட்டல் போனான். இகர ஈற்று வினையெச்சம் ஓடி போனான். கேட்பதாய் ஆயின்றல முடியக்கூடிய வினையெச்சம் கேட்பதாய் கூறினாய். போய் தேடினான். போயின் இடத்துல முடியக்கூடிய போயின் வரக்கூடிய வினைச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அப்போ போய் தேடினான். இருப்பதாக போனான். எனன்ற பின்னும் வல்லினம் மிகும். என கேட்டான். ஓகே. அதுக்கடுத்து வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். 8 வன்தொடர் 10 8 கட்டுகள் 10 சேட்கள் 8 10 வன்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து முற்றியலுகரம் பாருங்கள். திரு நடு முழு விழு பொது அணு. ஏற்கனவே நம்ம புது கல்வி கொள்கை பார்த்தோமா? புதுன்ற இடத்துல வல்லினம் புதுக்கல்வி. இப்போ வல்லினம் மிகும். புது அப்படின்ற முற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். ஓகே. எடுத்துக்காட்டு பாருங்கள். விழுப்பொருள் விழுக்கூட்டல் பொருள் விழுப்பொருள். அணு கூட்டல் குண்டு அணுகுன்று. ஓகே. அதற்கடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபின் பின்பும் நான்காம் வேற்றுமை உருபின் பின்பும் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐக்கு பின்பும் நான்காம் வேற்றுமை உருபாகிய கூக்கு பின்பும் வல்லினம் மிகும். பூனையை பார்த்தான். கடைக்கு போனான். அதற்கடுத்து இருபெயரிட்டு பண்புத்தொகை பின்பும் உவமை தொகையின் பின்பும் உருபும் பயனும் உடன்தொக்க தொகையிலும் வல்லினம் மிகும். இருபெயரிட்டு பண்புத்தொகை பாருங்கள். மார்கழி திங்கள். மார்கழின்றது சிறப்பு பெயர், திங்கள்ன்றது மாதம் பொதுப்பெயர். ஓகே. சிறப்பு பெயரும் பொது பெயரும் வந்துச்சுன்னா அது என்னது? இருபெயரிட்டு பண்புத்தொகை. இருபெயரிட்டு பண்புத்தொகை வல்லினம் மிகும். மார்கழி திங்கள். மலர் கை. மலர் போன்ற கை. ஓகே. இது உவமை தொகை. மலர் போன்ற கை உவமை தொகை. உவமை தொகையில் வல்லினம் மிகும். மலர் கை. நீர்க்குடம். நீரை கொண்ட குடம். நீரை உடைய குடம். இப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு.
இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும், அதாவது நீர்க்குடம். அதற்கடுத்து ஓரெழுத்து ஒருமொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒருமொழிக்கு பின் வல்லினம் மிகும். பூ பறித்தான், தீ பிடித்தான். அதுக்கடுத்து பாருங்கள், ஆறாம் வேற்றுமை தொகையில் முதலில் அக்ரிணையாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். இதே உயர்திணையாக இருந்துச்சுனால் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? குருவி தலை, கிளிக்கூடு, கிளியினது கூடு, கிளிக்கூடு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ட இரட்டித்த நெடில் தொடர் குற்றியலுகரத்தின் பின்பு வல்லினம் மிகும். சில மென்தொடர், அதாவது எல்லா மென்தொடர் குற்றியலுகரம் பின்பும் வல்லினம் மிகாது. சில மென்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். இப்போ ட இரட்டித்த நெடில் தொடர் அல்லது உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தின் பின்பு வல்லினம் மிகும். எடுத்துக்காட்ட பாருங்கள், மாடு கூட்டல் சாணம், இட்டு அந்த ஒற்றை இரட்டித்திருக்கா, அதாவது மாட்டுச்சாணம். இங்கே வந்து வல்லினம் மிகும். ட இரட்டித்த, அதாவது இட்ட, இட்டு, இற்ற, டு, இற்று அப்படின்னு வரும் இல்லையா, இதுல எல்லாம் வல்லினம் மிகும். ஒற்று இரட்டித்திருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும். மாட்டுச்சாணம். தமிழ்நாட்டு கலை, வீட்டுச்சோறு. அதுக்கடுத்து பாருங்க, ஆற்று, ஆற்று கிணறு, ஆற்று தண்ணீர், ஆற்று தண்ணீர், கிணறு. இது இரட்டித்த உயிர்த்தொடர் குற்றியலுகரம். கிணறு கூட்டல் தவறை, கிணற்று தவளை. வேறு கூட்டல் பொருள், வேற்று பொருள். சில மென்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பாருங்க, வண்டு கூட்டல் கால், வண்டுக்கால். குண்டு கூட்டல் கல், குண்டுக்கல். திண்டு கூட்டல் கல், திண்டுக்கல். பாம்பு கூட்டல் தோல், பாம்பு தோல். அதே போல குரங்கு கூட்டல் கொட்டி, குரங்கு குட்டி. கன்று கூட்டல் குட்டி, கன்று குட்டி. மருந்து கூட்டல் கடை, மருந்து கடை. அதுக்கடுத்து சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். அரை பங்கு, அரைன்ற சொல்லுக்கு பின் வல்லினம் மிகும். அரை, அரை பங்கு. அரைக்கு போனான், நான்காம் வேற்றுமை உருவாகிய கூக்கு பின் வல்லினம் மிகும். அரைக்கு போனான். அறிவு பஞ்சம், அறிவாகிய பஞ்சம், அதாவது உருவும் பயனும் உடன் தொகை வல்லினம் மிகும். அறிவு பஞ்சம். அணு முற்றியலுகரம், வல்லினம் மிகும். அந்த, இந்த, என்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அந்த கலகம். அங்கு போனார், வல்லினம் மிகும். அழுக்கு, கூ வந்திருக்கா, நான்காம் வேற்றுமை உருவு, வல்லினம் மிகும். அழுக்கு துணி. அன்றி, அன்றி, இன்றி என்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அன்றி செய்யின். அன்பு தலை, அன்புனது தலை, அதாவது உருவும் பயனும் உடன் தொகை, அதாவது அன்பு தலை. ஆரம்ப, பன்ற அகர ஈற்று வினைச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இப்போ ஆரம்ப பள்ளி. ஆண்டு சென்றார், ஆண்டு சென்றார் அப்படின்னா ஆண்டை, ஆண்டை கடந்தார், ஆண்டை சென்றார், போனார். அந்த மாதிரி உருவும் பயனும் உடன் தொகை, உருவும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும். ஆண்டு சென்றார். ஆண்டு காலம், ஆண்டுகளை கொண்ட காலம். இதுவும் என்னது, உருவும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும். ஆண்டு காலம். அதுக்கடுத்து பாருங்க, இன்றி, அன்றி, இன்றி என்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இன்றி பேசு. இந்த, எந்த, அந்த என்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இந்த பேச்சு. இங்கு போக, இங்கு போக. அங்கு, இங்கு, எங்கென்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இங்கு போக. இசைச்செல்வ, இசைனது செல்வர், வல்லினம் மிகும். இடைநிலை பள்ளி, இங்கே சிறப்பு பெயர் இடைநிலை, பள்ளின்றது பொதுப்பெயர். அப்போ இருபெயரெட்டு பண்பு தொகை, இருபெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ரா காலம், ரான்றது சிறப்பு பெயர், காலம்ன்றது பொதுப்பெயர். இருபெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ரா காலம். ரா பகல், அகர ஈர் வந்திருக்கா, ரா, அப்போ வல்லினம் மிகும். ரா பகல். இந்திய துணைக்கண்டம், இந்தியாவில் உள்ள துணைக்கண்டம். உருவும் பயனும் உடன் தொகை, அப்போ வல்லினம் மிகும். இந்திய தூதுக்குழு, அதே போல தான், இந்தியாவில் உள்ள தூதுக்குழு. உருவும் பயனும் உடன் தொகை வல்லினம் மிகும். இனி, இனி தனின்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இனி கேட்பேன். யாண்டு, ஈண்டுன்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அப்போ ஈண்டு போகவும். உழவு தொழில், அதாவது உழவுன்றது சிறப்பு பெயர், தொழில்ன்றது பொதுப்பெயர். இருபெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். உழவு தொழில். உணவுப் பொருள், உணவாகிய பொருள். பொறுப்பும் பயனும் உடன் தொகை வல்லினம் மிகும். உயர்நிலை பள்ளி, இது அதே போல தான், இது சிறப்பு பெயர், பள்ளின்றது பொதுப்பெயர். இருபெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். உருளை, உருளை கிழங்கு, ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு, வல்லினம் மிகும். அதுக்கடுத்து பாருங்க, உள்பயன், ஊழ்ன்ற வினைக்காகி வந்திருக்கு, அதாவது ஊழ் வினைக்குரிய பயன். அப்போ உறுப்பும் பயனும் உடன் தொகை வல்லினம் மிகும். ஊர்காவலர், ஊரினது காவலர், இப்போ வல்லினம் மிகும்.
ஊர்காவலர். எங்கு இங்கு அங்குன்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். எங்கு தேடினோம். எதிர்பக்கம், எதிரது பக்கம். ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழியில் அக்ரிணை இருந்தால் வல்லினம் மிகும். அப்போ எதிர்பக்கம். எல்லா பொருள்களும். எல்லா அகர இற்று வினைச்சத்தின் பின்பு வல்லினம் மிகும். எல்லா பொருட்களும். ஏழை குடியானவன். ஏழை, ஏழை குடியானவன். ஏறத்தாழ, அதாவது ஏற அப்படின்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அதாவது ஏற அகர இற்று வினையேச்சம். அப்போ ஏறத்தாழ, ஏறக்குறைய. ஐந்தாண்டுக்கு உரிய திட்டம். ஐந்தாண்டு திட்டம் வல்லினம் மிகும். ஐப்பசி திங்கள் பெயரிட்டு பண்பு தொகை வல்லினம் மிகும். ஓட்டப்பந்தயம். ஓட்ட அகர இற்று வினையேச்சம். ஓட்டை ஐ வந்திருக்கு. அப்போ வல்லினம் மிகும். ஓட்டை குடிசை. ஓட்டப்பந்தயம். கட்டுக்கோப்பு டா இரட்டித்து வந்திருக்கு. அப்போ வல்லினம் மிகும். கட்டுக்கோப்பு. கடையை ஐ வந்திருக்கு. கடையை திற. கலைப்பண்பு. அடுத்து பாருங்க, கலைக்கழகம். கலைக்கோவில். கலைக்கோயில். கலைக்கழகம். வல்லினம் மிகும். கழகத் தலைவர். கழகத்தினுடைய தலைவர். கழக துணைத் தலைவர். கழகச் செயலாளர். கற்று, அதாவது இற்று வன்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். கற்றுக் கொடுத்தார். கார்பருவம். அதே போல தான் சிறப்பு இரு பெயரிட்டு பண்பு தொகை. கார் பருவம். காவேரி கரை. காவேரி நதிக்கரை வல்லினம் மிகும். கிழக்கு திசை. கிழக்கு திசையில் வல்லினம் மிகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிழக்கு திசை, அதாவது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். கிழக்கு திசை. கீழ்கணக்கு. கீழ் திசை. கீழ்கணக்கு. கீழ்கரை வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, குதிரை தலை. ஆறாம் வேற்றுமை தொகையில் முதலில் அக்ரிணை வந்தால் வல்லினம் மிகும். குதிரை தலை. குழுத்தலைவர். குழுவினுடைய தலைவர் வல்லினம் மிகும். குறும்பு செயல். குறும்பாகிய செயல் வல்லினம் மிகும். குரங்கு குட்டி. ஆறாம் வேற்றுமை உருபு. குரங்கு பிடி. குரங்கு குட்டி, அதாவது அக்ரிணை வந்திருக்கு. வல்லினம் மிகும். குரங்கு குட்டி. குரங்கு பிடி. குளக்கரை. குளத்தில் உள்ள கரை வல்லினம் மிகும். குறித்து வன்தொடர் குற்றியலுகரம் வல்லினம் மிகும். குறித்து சொன்னார். கூட்டுக்கறி. டகரம் இரட்டித்திற்கு. அப்போ வல்லினம் மிகும். கூட்டுக்கறி. கேட்டு கூறினார். கைக்குட்டை. அதற்கடுத்து கொடுக்க. கொடுக்க அகர இற்று வினையேச்சம் வல்லினம் மிகும். கொடுக்க சொன்னார். கொடுத்து வன்தொடர் குற்றியலுகரம் வல்லினம் மிகும். கொடுத்து கேட்டார். கோடைக்காலம். கோழிக்கால். கோழியினுடைய கால். கோழிக்கால். சிற்றுண்டி சாலை. சிற்றுண்டி இகர இற்று வினையேச்சம் வல்லினம் மிகும். சிறைப்படுத்தி. சுக்கு தின்றான். சுக்கு வன்தொடர் குற்றியலுகரம். சென்னை சட்டசபை. சென்னையில் உள்ள சட்டசபை வல்லினம் மிகும். செத்து பிழைத்தார். இத்து வன்தொடர் குற்றியலுகரம். சென்னையில் உள்ள திருவள்ளுவர் கழகம். அப்போ சென்னை திருவள்ளுவர் கழகம். சேனை தலைவர். அதே போல தான் கீழே தமிழ் பற்று. தமிழின் கண் பற்று. தமிழ் பேராசிரியர். தமிழ் பாடம். தமிழ் கலை. தமிழ் சொல். அப்புறம் தனி இனின்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். தனிப்பாடல். தயிர் குடம். தயிரை கொண்ட குடம், அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனுமுடன் தொகை வல்லினம் மிகும். தயிர் குடம். தாய் பறவை. தாய் என்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அதாவது தாய் பறவை. தாய் கொலை. அதற்கடுத்து பாருங்க திரு முற்றியலுகரம் வல்லினம் மிகும். அப்போ திருக்குளம். திருநிறை ஐ வெளிப்பட்டு வந்துடும். இப்போ வல்லினம் மிகும். திருநிறை செல்வன். திருநிறை செல்வி. திருமண பந்தல். தீப்பிடிது. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். துணிப்பஞ்சம். துணிக்காகிய பஞ்சம். அப்போ வல்லினம் மிகும். தெருவாய். தெருவாய். தெப்பத் திருவிழா. இப்போ வன்தொடர் குற்றியலுகரம் வல்லினம் மிகும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள். தேசப்படம். தேசத்தினுடைய படம். தேர்ப்பாகன். தேரினுடைய பாகன். தேர் திருவிழா. தேரினுடைய திருவிழா. தேரை உடைய திருவிழா. அப்போ வல்லினம் மிகும். தேர் திருவிழா. தைத்திங்கள். தொடக்கப்பள்ளி இரு பெயரிட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். நகர்காவலர். நகரத்தின் கண், அதாவது நகர்காவலர்னா என்னது? நகரத்தில் உள்ள காவலர். அப்போ வல்லினம் மிகும். நடுத்தெரு. நடுன்ற முற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். ஸோ நடுத்தெரு. நடுப்பகல் வல்லினம் மிகும். நட்டு டா இரட்டித்து வந்திருக்கு. அப்போ நட்டு சென்றான். நகரசபை. நகரசபையில் உள்ள தலைவர். நகரசபையில் உள்ள துணைத் தலைவர். நாட்டுப்பற்று. டா இரட்டித்து வந்திருக்கு. இப்போ வல்லினம் மிகும். நாட்டுப்பற்று.
பற்று. அதற்கடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். நாய்க்கால், நாயினது கால், நாயினது குட்டி. அப்போ வல்லினமிகும் நாய்க்குட்டி, நாய்க்கால். 4 விசைப்புள்ளி. நிலா கதிர், நிலாவினுடைய கதிர், நிலா கதிர். நேற்று பகல், நேற்று, நேற்று பகல். அதாவது வன்தொடர் குற்றியலுகரம். நேற்று வல்லினம் மிகும். நேற்று பகல். பச்சை கிளி. படைத்தலைவன் ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. பண்டை காலம். பயிற்சி கூடம், பயிற்சி பள்ளி. பட்டப்படிப்பு. பட்டினி சாவு. பட்டினி சாவு. பட்டினி நீ இகரை ஏற்று வினையேற்றம். இப்போ வல்லினம் மிகும். பட்டினி சாவு. பற்றி இகரை ஏற்று வினையேற்றம். வல்லினம் மிகும். பற்றி கூறினான். பணத்தொல்லை. பணத்தொல்லை. பணத்திற்கு உண்டான தொல்லை. ஓகே, பணத்தொல்லை. பணிவாய் பேசு. பாம்பு தோல். பாம்பினது தோல். அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை. இது அக்ரிணை வந்திருக்கு. அப்போ வல்லினம் மிகும். பாம்பினது தோல். பாடத்தேர்வுக்குழு. பாடத்தேர்வுக்குழு. பார்ப்பன சிறுவன். அகரையற்று வினையேற்றம். வல்லினம் மிகும். பார்ப்பன சிறுவன். புத்தி கூர்மை. இகரையற்று வினையேற்றம். வல்லினம் மிகும். புத்தி கூர்மை. பூப்பறித்தான். பூக்கடை. ஒரு எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். அதற்கடுத்து பொடிக்கடை. பொடியை விற்கும் கடை. இப்போ வல்லினம் மிகும். அதற்கடுத்து பாருங்கள். மக்குப்பிள்ளை. வன்தொடர் குற்றியலுகரம். வல்லினம் மிகும். அடுத்து மஞ்சனக்கார தெரு. மஞ்சனக்கார தெரு. மண்பானை சமையல். ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. மண்பானை, அதாவது மண்பானையில் சமைத்த சமையல். மண்பானை சமையல். வல்லினம் மிகும். மண்பானை சமையல். மண்பானை சமையல். மனித பிறவி. மதுரை கல்லூரி. மதுரை தியாகராசர் கல்லூரி. இதெல்லாம் பாருங்கள். மதுரையில் உள்ள கல்லூரி. மதுரையில் உள்ள தியாகராசர் கல்லூரி. மதுரையில் உள்ள தமிழ்ச்சங்கம். மதுரை கிளை நிலையம். மதுரையில் உள்ள கிளை நிலையம். இதுக்கெல்லாம் என்னது? உருமு பயனும் உடன்தொகை தொகையப்ப வல்லினம் மிகும். மளிகை கடை. மளிகை பொருட்கள் விற்கக்கூடிய கடை. ஓகேங்களா? கடைன்றது பொது பெயர், மளிகைன்றது சிறப்பு பெயர். ஓகே, இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மலர்கை. மலர் போன்ற கை. உவமை தொகையில் வல்லினம் மிகும். அப்போ மலர் கை. மல்லிகை பூ. பூன்றது பொது பெயர், மல்லிகைன்றது சிறப்பு பெயர். இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகை பூ. மற்ற பிள்ளை. மற்றென்ற சொற்கள் பிள்ளை. மற்ற என்ற சொற்கள் பின்பும் வல்லினம் மிகும். மற்ற பிள்ளை. மற்றை பிள்ளை. மாகாண காங்கிரஸ் குழு. அதாவது மாகாணத்தின் கண்ணுள்ள காங்கிரஸ் குழு. வல்லினம் மிகும். மாக்கள். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். மாரி இ இகரையிற்று சொல். வல்லினம் மிகும். மாரி காலம். சரி, அது அப்படி இல்லை. காலம்ன்றது பொது பெயர், மாறின்றது மழைக்காலம். அப்போ இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மாற்றுப்பயிர். இற்று வன்தொடர் குற்றியலுகரம். வல்லினம் மிகும். மானிட பிறவி. மீக்கூற்று. அதாவது ஒரு எழுத்து ஒரு மொழி பின் வல்லினம் மிகும். முழு காலமும். அதாவது முற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். முழு காலமும். மெய்ப்புகழ். மெய் கீர்த்தி. அடுத்து பாருங்கள். மேற்கு பக்கம். மேற்கு கிழக்கு என்ற சொற்களுக்கு பின்பும் வல்லினம் மிகும். மேற்கு பக்கம். யானை தந்தம். யானையினுடைய தந்தம். உருகும் பயணம் உடன்தொகை தொகை. வல்லினம் மிகும். வந்த வழி கண்டு கொள்க. வண்டுக்கால். வண்டினது கால். அது அக்ரிணை. வல்லினம் மிகும். வயிற்றுச்சோறு. வயிற்றுக்குண்டாகிய சோறு. அதாவது இதுவும் வன்தொடர் குற்றியலுகரம் தான். வயிற்று. இப்போ வல்லினம் மிகும். வலப்பக்கம். வட திசை காற்று. வட திசை காற்று. வாழைப்பழம். வாழைப்பழம். விளையாட்டு சாமான்கள். டா இரட்டித்து வந்திருக்கு. விற்று சென்றான். வன்தொடர் குற்றியலுகரம். வெண்கல கடைத்தெரு. வெண்கலத்தை விற்கும் கடைத்தெரு. ஓகேங்களா? வெளிப்பக்கம். அதாவது எதிர்பக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? எதிரது பக்கம். இது வெளியில் உள்ள பக்கம். ஓகேங்களா? வெளிப்பக்கம். வெளியினது பக்கம். இது அக்ரிணையாக இருக்குது, அதனால் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகை. வெளியினது பக்கம். ஓகேங்களா? வெளிப்பக்கம். வேலை சாப்பாடு. வேர்க்கடலை. வேர்பலா. வேலை தொல்லை. வேலையினது வேலையில் உள்ள தொல்லை. வேலை தொல்லை. வேற்றுமை.
வேற்றுமை தொடர். வையை கரை. அடுத்து பாருங்கள், வையை ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. வையை கரை வைத்து வன்தொடர் குற்றலுகரம் வைத்து சென்றான். இப்போ இதெல்லாம் வல்லினம் மிகு இடங்களுக்குரிய எடுத்துக்காட்டு. அதற்கடுத்து வல்லினம் மிகாத இடங்கள் பார்ப்போம். சில எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்கே வந்து இக்கு வராது. தமிழ்நாட்டு காங்கிரஸ் இரட்டித்திற்கு இங்கே வந்து இக்கு வரும். வல்லினம் மிகு. தமிழ்நாட்டு காங்கிரஸ் இங்கே வந்து இக்கு வராது. தமிழ்நாடு காங்கிரஸ். சிறிய பெரியன்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. சிறிய பெட்டி பெரிய பையன். சிறிய பெரியன்ற பெயரச்சங்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தவிர மற்ற பெயரச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. முது பெரும்புலவன்றது பண்புத்தொகை. பண்புத்தொகையில் வல்லினம் மிகாது. அதாவது முது நீ வந்து இப்போ வல்லினம் மிகாது. பண்புத்தொகையில் வல்லினம் மிகாது. முது பெரும்புலவர். தமிழ் பேசும் பகுதி. தமிழை பேசும் பகுதி. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. தமிழை பேசும் பகுதி. அதாவது நடைபெற்ற பொதுக்கூட்டம். நடைபெற்றன்ற பெயரச்சத்திற்கு பின்பு வல்லினம் மிகாது. இப்போ நடைபெற்ற பொதுக்கூட்டம். அன்றைய இன்றைய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. அன்றைய அப்படின்ற பெயரச்சத்திற்கு பின்பு வல்லினம் மிகாது. அப்போ அன்றைய பேச்சு. ரயில்வே தொழிலாளர். மிக்க பேச்சு இப்போ வராது. ஏன்னா மிக அப்படின்னா இக்கு வரும். ஓகேங்களா? மிக்கன்ற பெயரச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. மிகனா வினையச்சம். வினையச்சத்துக்கு பின்பு வல்லினம் மிகும். பெயரச்சத்துக்கு பின்பு வல்லினம் மிகாது. இப்போ மிக்க பேச்சு. ஒரு காலும். இங்கே ஒருன்றது முற்றியலுகரம். பெரும்பாலும் முற்றியலுகரம் பின்பு வல்லினம் மிகாது. சில முற்றியலுகரம் பின்பு வல்லினம் மிகும். நம்ம எடுத்துக்காட்டை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது திரு, நடு, முழு, விழு, அணு, புது, பொது இந்த முற்றியலுகரத்துக்கு பின்பெல்லாம் வல்லினம் மிகும். பெரும்பாலும் பெரும்பாலும் முற்றியலுகரம் பின் வல்லினம் மிகாது. அதாவது ஒரு காலும். இங்கே வந்து இந்த ஒருன்றது பற்றில வல்லினம் மிகாது. அப்போ ஒரு காலும். ஓகேங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறிய பெட்டி பெரிய பையன். நடைபெற்ற பொதுக்கூட்டம். அன்றைய பேச்சு. சிறிய பெரிய நடைபெற்ற அன்றையன்ற பெயரச்சங்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. முது பெரும்புலவர். பண்பு தொகையில் வல்லினம் மிகாது. ஒரு கால். பெரும்பாலும் முற்றியலுகரத்தின் பின்பு வல்லினம் மிகாது. தமிழ் பேசும் பகுதி. தமிழை பேசும் பகுதி. அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்கள், தமிழ் பற்று தமிழ் புலவர். இதுலாம் வல்லினம் மிகும். இது வந்து உருகும் பயனும் உடன்தக்க தொகை. அதனால் வல்லினம் மிகும். மூன்றாம் வேற்றுமை உருகும் பயனும் உடன்தக்க தொகை. அதனால் தமிழ் பற்று தமிழ் புலவர் தமிழ் பேராசிரியர். இங்கே வந்து வல்லினம் மிகும். தமிழ் பேசும் பகுதி. தமிழை பேசும் பகுதி. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அதே தான் கொடுத்துருக்காங்க. மிக பேசினார் வல்லினம் மிகும். மிக்க பேச்சு வல்லினம் மிகாது. மிக என்ற அகரையற்று வினைச்சத்தின் பின்பு வல்லினம் மிகும். மிக்க என்ற பெயரச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. அதற்கடுத்து இங்கேயும் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது இது எது என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அவை இவை எவை என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அதே போல் அன்று இன்று என்று என்ற சொற்களின் பின்பும் அத்தனை இத்தனை எத்தனை என்ற சொற்களின் பின்பும் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு என்ற சொற்களின் பின்பு வல்லினம் மிகாது. அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு படி ஆறு சேர்ந்து படி ஆறு சேர்ந்து வரும் வினை எச்சங்களின் பின்பு வல்லினம் மிகாது. ஒரு இரு அறு எழு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது என்ற எண்களை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. அதற்கடுத்து நீ பல சில என்ற சொற்களுக்கு பின்பும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். அதாவது நம்ம வல்லினம் மிகிய இடங்கள் என்ன பார்த்தோம்? ஆ இ ஏ என்ற சொற்களுக்கு பின்பு அந்த இந்த எந்த அந்த சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகும். அங்கு இங்கு எங்கு அந்த சொற்களுக்கு பின்புலாம் வல்லினம் மிகும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அது இது எது, அது அவை இவை எவை, அன்று இன்று என்று, அத்தனை இத்தனை, அவ்வளவு இவ்வளவு என்ற சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள். அது பெரியது, இது சிறியது, எது கொடி. அவை போயின, இவை சென்றன, எவை கூவின, அன்று போனார், இன்று கேட்டார் என்று சொல்வார். அத்தனை இத்தனை எத்தனை பாருங்கள். அத்தனை செடிகள், இத்தனை பலகைகள், எத்தனை பூக்கள். அவ்வளவு பருப்பு, இவ்வளவு கடுகு, எவ்வளவு கேட்பாய். அவ்வாறு கூறினார், இவ்வாறு சொன்னார், எவ்வாறு தந்தார். வந்தபடி பேசினான், சொன்னவாறு கேட்பான்.
அதுக்கடுத்து இது என்னது? ஒரு பொருள். இதுக்குலாம் எண் சொற்கள், அதாவது ஒரு பொருள், இரு தடவை, அறு தொழில், ஏழு கடல், இரண்டு தூண்கள், எண் நம்பர்கள், அதாவது எண்களை குறிக்கக்கூடிய சொற்கள். 3 குழந்தை, 4 கால்கள், 5 சிறுவர்கள், 6 கடைகள், 7 கடிதங்கள், 9 பூட்டுகள். இவைகளுக்கு பின்பு வல்லினம் மிகாது. நீ போ, நீ பல சில என்ற சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. நீ போ, பல செடிகள், சில கொடிகள். அடுத்து பாருங்க, அத்துணை, இத்துணை, எத்துணை என்ற சொற்களுக்கு பின்பு வல்லெழுத்து மிகுந்து வரும். ஆனால் அத்தனை, இத்தனை, எத்தனை என்ற சொற்களுக்கு பின்பு வல்லெழுத்து மிகாது. வேறுபாடு புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஒடு, ஒடு, ஓடு என்ற மூன்றாம் வேற்றுமை உருவுக்கு பின்பு வல்லெழுத்து மிகாது. இருந்து, பின், நின்று என்றும் என்ற 5ஆம் வேற்றுமை உருவுக்கு பின்பும், அது, உடைய என்ற 6ஆம் வேற்றுமை உருவுக்கு பின்பும் வல்லெழுத்து மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, தம்பியோடு பேசினார், பொன்னனோடு போனார், 3ஆம் வேற்றுமை உருவு, வல்லினம் மிகாது. வீட்டிலிருந்து கொடு, மழை நின்று கழிந்த, 5ஆம் வேற்றுமை உருவுக்கு பின்பு வல்லினம் மிகாது. கோழியினது கொண்டை, கோழியினது கொண்டை, தம்பியினுடைய சட்டை, என கைகள். என கைகள்னா என் கூட்டல் என்னுடைய கைகள், 6ஆம் வேற்றுமை, அதாவது 6ஆம் வேற்றுமை உருவுக்கு பின்பு வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து ஓடா, ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சம் தவிர மற்ற பெயரச்சங்களின் பின்பு வல்லினம் மிகாது. ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். அது தவிர ஏனைய பெயரச்சங்களின் பின்பு வல்லெழுத்து மிகாது. அதுக்கடுத்து பாருங்க, பெரிய பெட்டி, சிறிய குதிரை, நல்ல பாம்பு, நல்ல குழந்தை, படித்த பையன், படியாத பெண் என்ற பெயரச்சங்களின் பின்பு வல்லெழுத்து மிகாது. அதற்கடுத்து கூப்பிடுகின்ற வெளிப்பெயர் பின்பும் மரியாதையாக சொல்லக்கூடிய வியங்கோல் வினைமுற்றின் பின்பும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, தம்பி போ, விழியின் பின் வல்லினம் மிகவில்லை. தம்பி போ. ஓகே. வாலி பெரியோர், வீழ்க கொடுமை, வியங்கோல் வினைமுற்றின் மரியாதையாக வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்றின் பின் வல்லினம் மிகாது. அதற்கடுத்து இன்று, இந்து, இண்டு, ஈது என முடியும் வினையெச்சங்களின் பின்பு சில இந்த இடத்துல முடியக்கூடிய, அதாவது இந்த எழுத்துக்களை கொண்டு முடியக்கூடிய வினையெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, என்று கூறினான், கண்டு பேசினார், வந்து கேட்டார், செய்து கொடுத்தார். அதுக்கடுத்து ஆ, ஓ, யா என்னும் கேள்வி கேட்கும் வினாக்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. ஆ, யா, ஓ என்ற கேள்வி கேட்கும் வினாக்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, அவனா போனான், அவனா போனான், தம்பியோ கேட்கிறான், யா சிறியன், அதாவது யானா யாவை, யா சிறியன், அதாவது கேள்வி கேட்குற அந்த இடத்துல மட்டும் ஆ, ஓ, யா என்ற கேள்வி பொருளை கேட்கக்கூடிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. இரு வடமொழி சொற்கள் சேர்ந்து வரும்போதும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு ஆதி கூட்டல் பகவன், இரண்டுமே வடச்சொல், இப்போ வல்லினம் மிகாது. அப்படியே புணர்ந்து வரும். ஆதி பகவன், ஏக காலத்தில், ஏக காலத்தில். அதற்கடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, கடிநாய், சுடுகாடு, கடிநாய், கடிநாய்னா கடிக்கின்ற நாய், கடிக்கும் நாய், கடித்தக்க நாய். 3 பொருளை வரும், காலம் காட்டாமல் வரும். இது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, சுடுகாடு, இடுகாடு, குடித்தண்ணீர், அடு களிறு, விடுபடை, ஆடு கொடி, நாட்டு புகழ், கூப்புக்கை, கட்டு சோறு, ஈட்டு பொருள். இந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அதற்கடுத்து உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, இட்டலி சாம்பார், இட்டலியும் சாம்பாரும். இது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. அதற்கடுத்து 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, பங்கு பிரித்தான், பங்கை பிரித்தான், ஐ விகுதி மறைந்து வந்திருக்கா, பங்கை, ஐ விகுதி, ஐன்ற உறுப்பு 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. பங்கை பிரித்தான், பங்கு பிரித்தான். பறவை பிடித்தான், 2ஆம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. கனி தின்றான், துணிக்கட்டு, துணியை கட்டு, 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. துணிக்கட்டு. தமிழ் படித்தார், நீர் குடித்தது. தேர் செய்தான், தேரை செய்தான். காய்
கடித்தான், காயை கடித்தான். ஆக 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அதற்கடுத்து பாருங்கள், 4ஆம் வேற்றுமை தொகையில் உயர்திணைகளின் பின்பு வல்லினம் மிகாது. 4ஆம் வேற்றுமை தொகையில் உயர்திணைகளின் பின்பு வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, பொன்னி கூட்டல் கணவன். பொன்னிக்கு கணவன், அதாவது இது உயர்திணை, அதனால் இங்கே வந்து வல்லினம் மிகாது. உயர்திணையின் பெயர்களின் பின்பு வல்லினம் மிகாது. பொன்னிக்கு கணவன், பொன்னி கணவன். அதுக்கடுத்து பாருங்கள், 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அக்ரிணையாக இருந்தால் வல்லினம் மிகும், உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, காளி கோயில் கண்ணகி கை, தம்பி துணி, ஐயனார் கோயில் அன்னார் கேண்மை. இதில் நிலைமொழியில் உள்ளது எல்லாமே உயர்திணை. உயர்திணை வந்ததால் உயர்திணை வந்தால் 6ஆம் வேற்றுமை தொகையில் உயர்திணை வந்தால் வல்லினம் மிகாது. அக்ரிணையாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அதற்கடுத்து 7ஆம் வேற்றுமை தொகையில் சில இடங்களில் மட்டும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள், வாய் கூட்டல் புகுந்தது, வாயின் கண் புகுந்தது, வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலுகரம் தவிர மற்ற குற்றியலுகரன் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள், கடுகு கூட்டல் சிறிது, கடுகு சிறிது, அதாவது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகாது. இடைத்தொடர் குற்றியலுகரம் மார்பு, இரு வந்து இடையின மெய்யெழுத்து இரு, அதாவது இடைத்தொடர் குற்றியலுகரம் மார்பு கூட்டல் பெரிது, இடைத்தொடர் குற்றியலுகரம் பின்பு வல்லினம் மிகாது. எஃகு கூட்டல் கூர்மை ஆயுத எழுத்து, ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் பின்பு வல்லினம் மிகாது. எஃகு கூட்டல் கூர்மை, எஃகு கூர்மை. சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ணா கொடு, விழிப்பெயர், விழிப்பெண் பின்பு வல்லினம் மிகாது. அண்ணா கொடு. அவர் தலைவர், அவரின்கண் தலைவர். 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அவர் தலைவர். அது என்ற சொல்லுக்கு பின் வல்லினம் மிகாது. அது போயிற்று, அவை சென்றன. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு என்ற சொல்லுக்கு பின்பு வல்லினம் மிகாது. அவ்வளவு காலம். அன்று பேசினார். அத்தனை, இத்தனை, எத்தனை என்ற சொற்கள் பின்பு வல்லினம் மிகாது. ஆனால் அத்துணை, இத்துணை, எத்துணை என்ற சொற்கள் பின்பு வல்லினம் மிகும். இங்கே வந்து வல்லினம் மிகாது. அத்தனை செடிகள். அரிய பொருள், அரிய பெரிய. அவரோ, ஓ, ஆ, யா என்ற சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. என்ற வினா சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. அதாவது அவரோ கொடுத்தார், வல்லினம் மிகாது. அவரா போனார். அறிவை பெற்றான். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அரு சுவை, பண்பு தொகையில் வல்லினம் மிகாது. அறிந்தவாறு சொன்னான், அதாவது அவ்வாறு, இவ்வாறு என்ற சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. அறிந்தவாறு சொன்னான், வல்லினம் மிகாது. அன்னை தந்தை, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. அன்னையும் தந்தையும். அமெரிக்கா கண்டம், அமெரிக்காவின் கண்டம், அதாவது 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அதற்கடுத்து எடுத்துப்பாடும் ஆதி பகவன். 2 வலமொழி சொற்கள் சேரும்போது வல்லினம் மிகாது. ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆதி பகவன். ஆணோ பொன்னோ, ஓ என்ற விநாயகத்தின் பின்பு வல்லினம் மிகாது. ஆணோ பொன்னோ. ஆப்பிரிக்கா கண்டம், ஆப்பிரிக்காவின் கண்டம். 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஆப்பிரிக்காவின் கண்டம், அப்போ ஆப்பிரிக்கா கண்டம் வல்லினம் மிகாது. ஆஸ்திரேலியா கண்டம். ஆடு கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடிய கொடி, ஆடும் கொடி, அதாவது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. 6 பொருள், 6 என்ற எண்களுக்கு பின் வல்லினம் மிகாது. ஆண்டு கொண்டான், வல்லினம் மிகாது. ஆதரவு தந்தான், ஆடாது செய்தான், ஆடாது செய் என்ற பெயரெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. அதற்கடுத்து பாருங்கள், இது அது என்ற சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. ஸோ இது போயிற்று, இன்று சென்றான், இத்தனை கொடிகள், இவை போகின்றன, இந்த சொற்களுக்கு பின்பெல்லாம் வல்லினம் மிகாது. இத்தனை கொடிகளா, இவ்வளவு, அவ்வளவு, எவ்வளவு என்ற சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. கடுகு கொடி, 2 என்ற எண்ணெய் குறிக்கக்கூடிய சொல்லுக்கு பின் வல்லினம் மிகாது. 2 சிறுவர்கள், இரு பொருள், இரவு பகலாக, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. இரவு பகலாக. இரவு கழிந்தது. இடி சுவர், அதாவது வினைத்தொகை. இடியும் சுவர், இடைகின்ற சுவர், இடிந்த சுவர், வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இருந்தபடி செய்து கொண்டு, இதில் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்கள், ஈடு கொடு, அதாவது டா இரட்டித்து வந்தால் வல்லினம் மிகும், இரட்டாமல் வந்தால் வல்லினம் மிகாது. அதாவது இங்கே வந்து இரட்டித்து வரலை, அதனால் இங்கே வந்து வல்லினம் மிகாது. ஈடு கொடு, ஈது பெரிது, ஈந்து, இந்து என்று முடியக்கூடிய வினைச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. ஈந்து போனான். ஈயாது சென்றான், இந்த பெயரெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. உரைக்கல், வினைத்தொகையின் பின்பு வல்லினம் மிகாது. உருப்பொருள், முற்றியலுகரம் பின்பு வல்லினம் மிகாது. உண்டு,
இண்டுன்ற முடியக்கூடிய வினையெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. இப்போ உண்டு பொருள் வல்லினம் மிகாது. ஊதுகோல் வினைத்தொகை வல்லினம் மிகாது. ஊன்றுகோல் இன்று என்று முடியக்கூடிய வினையெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. அப்போ ஊன்றுகோல் வல்லினம் மிகாது. அதற்கடுத்து பாருங்கள், எது என்று எவை எத்தனை என்று எது என்று எவை எத்தனை எவர் எழு என்ற சொற்களின் பின்பு வல்லினம் மிகாது. எது பெரியது, என்று போனாய், எவை போயின, எத்தனை பாடங்கள், எவர் கேட்கிறார், எழுக்கடல். ஏழு ஏது என்ற சொற்களின் பின்பு வல்லினம் மிகாது. ஏழு படங்கள், ஏது படைப்பு. ஐந்து பொருட்கள் வல்லினம் மிகாது. ஒரு பையன், ஒரு காலும், இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம், வல்லினம் மிகாது. 9 பேர்கள், ஒன்று கொடு, ஒப்பில்லாத கடவுள், இந்த பெயரெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. இந்த எண்களை குறிக்கக்கூடிய பின்பும் வல்லினம் மிகாது. அதற்கடுத்து ஓடாத குதிரை. ஓடா குதிரைனா வல்லினம் மிகும், அது ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சன். ஓடாத குதிரை தா பெற்று வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து என்னது, வல்லினம் மிகாது. ஓடுகிற பஸ்ஸு, ஓடின காளை, இந்த ஆல முடியக்கூடிய வினையெச்சம் இங்கே வந்து வல்லினம் மிகாது. ஓடின காளை. கபில பரணர், கம்பு கேழ்வரகு, கம்பும் கேழ்வரகும். உம்மைத்தொகை, உம்மைத்தொகையில் வல்லினம் மிகாது. கம்பர் கலகம், கம்பரின் கண் கலகம். 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. கன்னி கோயில், கன்னினது கோயில், வல்லினம் மிகாது. களி தின்றான், கண்ணகி கோயில், கண்டு பேசினான். இண்டு என்ற முடியக்கூடிய வினைச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. அதற்கடுத்து பாருங்கள், காளி கோவில், காளியின் கண் கோவில், வல்லினம் மிகாது. கார்காலம், கார்காலம் பண்பு தொகையில் வல்லினம் மிகாது. காடு பெரிது, இது காட்டு பெரிது அப்படின்னு வந்தால் வல்லினம் மிகும். காடு பெரிது இங்கே வந்து வல்லினம் மிகாது. கிளி பேசுகிறது, இங்கே வல்லினம் மிகாது. கிணறு மூழ்கினான், கிணற்றுக்குள் மூழ்கினான் வல்லினம் மிகாது. கீரி கத்துகிறது, கீழ்கடல், கீழ்காற்று, இங்கே வல்லினம் மிகாது. இதே கீழ் திசைனா வல்லினம் மிகும். குளிர்காலம், குமரி கோட்டம், குழந்தையின் கண் கை, 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. குழந்தையின் அதுன்ற சொல்ல உருவந்தான் வல்லினம் மிகாது. குழந்தை சட்டை வல்லினம் மிகாது. கை சிறியது, கை சிறியது, இங்கே வந்து வல்லினம். கையின் கண் சிறியது, 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து கொண்டு செல்க, கொண்டு போனார். இண்டு என்ற முடியக்கூடிய வினையெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. கொண்டு செல்க, கொண்டு போனார். சில பல என்ற சொற்கள் பின்பு வல்லினம் மிகாது. சில குரங்குகள், சில சிறு பொருள், சிறிய பொருள், சிறிய செடி என்ற பெயரெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. சிறு இந்த முற்றியலுகரம் பின்பு வல்லினம் மிகாது. அதற்கடுத்து பாருங்கள், சுடுசோறு வினைத்தொகை பின்பு வல்லினம் மிகாது. செடியும் கொடியும், செடி கொடி உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. செய்து என்ற பெயரெச்சத்தின் பின்பு செய்துன்ற வினையெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. ஈது என்ற முடியக்கூடிய வினையெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து செட்டி தெரு, செட்டி தெரு, இது வல்லினம் மிகாது. தம்பி சட்டை, அதாவது 6ஆம் வேற்றுமை தொகையில் முதலில் உயர்திணையாக இருந்தால், நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகாது. தம்பி சட்டை. தந்து சென்றான், இந்து என்று முடியக்கூடிய வினையெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. தம்பியோடு, யோடு வந்திருக்கு, இப்போ வல்லினம் மிகாது. தம்பியினுடைய வல்லினம் மிகாது. தமிழ் படித்தார், தமிழை படித்தார், 2ஆம் வேற்றுமை தொகை, அப்போ வல்லினம் மிகாது. தாய் தந்தை, தாயும் தந்தை உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. நன்மை தீமை வல்லினம் மிகாது. நல்ல என்ற பெயரெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது. நல்ல பாம்பு, நல்ல பிள்ளை. நாடு பெரிது. 4 நாயக்கர், 4 படங்கள், நாயக்கர் தெரு. நீர் குடித்தான், நீரை குடித்தான், 2ஆம் வேற்றுமை தொகை, இதிலும் வல்லினம் மிகாது. நெய் கொடுத்தால், நெய்யை கொடுத்தால், 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அதற்கடுத்து பந்து தந்தான், பந்தை தந்தான், பந்து தந்தான். பயிரை செய்தார், பல சில என்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. பல கொடிகள், பல பாவநந்தர் கலகம், பாவநந்தரின் கண் கலகம். படுகொலை, சுடுகாடு, படுகொலை, சுடுகாடு, இதெல்லாம் வினைத்தொகை, இங்கே வந்து வல்லினம் மிகாது. பாத கமலம், பாத கமலம், இந்த பெயரெச்சத்தின் பின்பும் வல்லினம் மிகாது. பிள்ளை தெரு, பெரிய தெரு, மலக்களிறு பின்பு வல்லினம் மிகாது. முதுப்புலவர் வந்து ஏற்கனவே முது பெரும் புலவர், இது பண்பு தொகையில் வல்லினம் மிகாது. முதலி தெரு வல்லினம் மிகாது. மூண்டு, மூடு, இதில் இந்த சொற்களுக்கு பின்புலாம் வல்லினம் மிகாது.
ஓகேங்களா. 3 பெயர்கள். மூண்டு கொண்டது. மூடு, மூடு பொருள், வல்லின மிகாது. யாது கேட்பாய், யாசிரியன, இந்த வினாப்பெயர்களின் பின்பு வல்லின மிகாது. யார் போனார், யானை குதிரை, யானையும் குதிரையும், உண்மை தொகையில் வல்லின மிகாது. வந்து என்ற வினைச்சத்தின் வேறச்சத்தின் பின்பும் வல்லின மிகாது. வந்து போனான், வந்தவாறு பேசினான், வந்தபடி போயிற்று, வள்ளி திருமணம். வாய்ப்பாடு, வாய்ப்பாடு, வாய் புகுவது. வீட்டிலிருந்து, இருந்துன்ற சொல்லுக்கு பின்பு வல்லின மிகாது. வீட்டிலிருந்து பூ, அதாவது 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லின மிகாது. வீட்டிலிருந்து 5ஆம் வேற்றுமை உருபுக்கு பின்பு வல்லின மிகாது. வீட்டிலிருந்து போ, வீடு புகுந்தான். அதுக்கடுத்து வேர் போயிற்று, வேர் போயிற்று, வேலை கிடையாது, வேதனை படுகிறான். இதெல்லாம் என்னது, இங்கெல்லாம் வல்லின மிகாது. இதெல்லாம் வல்லின மிகாமைக்குரிய எடுத்துக்காட்டுகள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த எடுத்துக்காட்டுகளில் நிறைய பார்த்துருக்கோம். இதில் எந்தெந்த இடத்துல வல்லின மிக்கும் எந்தெந்த இடத்துல வல்லின மிக்காதுன்ற புரிஞ்சு படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதற்கடுத்து எளிய சந்தி விதிகள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.